ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூ எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தனி ஷார்ட்ஸாக வந்துட்டு நான் போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான வாழைப்பூவை நல்லா ஒரு தடவை கழுவி வந்துட்டு வச்சுருக்கேன். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா வடைக்கு வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி தான் வந்துட்டு போடுவேன், சாப் பண்ணி. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா வடைக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில் மல்லியை வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த வாழைப்பூலையே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த உலக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிளாஸ் கடலப்பருப்பு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 3 வரமிளகாய் வந்துட்டு போட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழைப்பூலையே வந்துட்டு ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு போட்டு நல்லா கையை விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான குட்டி குட்டியாக வந்துட்டு பால் பிடிச்சி வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு தட்டில் வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி பால்ஸை நல்லா கையில் வந்துட்டு ஒரு தட்டு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுவையான வாழைப்பூ வடை ரெடிங்க. முறுன்னு இருந்துச்சு. நான் இந்த வீடியோக்காக சொல்லலை, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.